அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பேட்டை அடுத்த மோட்டூர் மற்றும் குமாரராஜபேட்டையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 கிராமங்களைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், அரவிந்தன், பிரகாஷ் ஆகிய இளைஞர்களின் வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கில் நடந்த பரிவர்த்தனை குறித்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 2 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக இளைஞர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இருக்கக்கூடிய மோட்டூர் மற்றும் குமாரராஜப்பேட்டை ஆகிய இடங்கள்ல அமலாக்கத்துறை இந்த சோதனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த 2 கிராமங்களைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், அரவிந்தன், பிரகாஷ் ஆகிய இந்த 3 இளைஞர்களுடைய வங்கி கணக்குல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள், குறிப்பிட்ட கால இடைவேளையில் 2 கோடிக்கு மேல பணம் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. இது தொடர்பாக வருமான வரித்துறை மூலமாக தகவல் கிடைக்கப்பட்டு அமலாக்கத்துறையினர் இதற்கான ஆவணங்களை வங்கி மூலமாக பெற்று இந்த சோதனையில் அவர்கள் ஈடுபட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. 2 கோடிக்கு மேல சட்டவிரோதமாக இந்த பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக ஒரு முகாந்திரம் இருக்கிறதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. மத்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் இந்த சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். யாரிடமிருந்து இந்த பணம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது, குறிப்பாக யாருடைய வங்கி கணக்கிலிருந்து செலுத்தப்பட்டு அதற்கு பிறகு இந்த 2 இளைஞர்களுடைய வங்கி கணக்குக்கு ஏன் மாற்றப்பட்டது, யார் மூலமாக இது ரொக்கமாக இவர்களுடைய கைக்கு கிடைத்தது, என்ன காரணத்துக்காக இந்த பணத்தை பரிவர்த்தனை செய்தார்கள், இவர்களுக்கு கொடுத்த நபர்கள் யார் என பல்வேறு கோணங்கள்ல அமலாக்கத்துறை இந்த விசாரணையை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது.